Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம chicken salna எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். chicken salna பண்றதுக்கு first நாம மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை முடி தேங்காயை பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன். இதை நாம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். 1/2 கிலோ chicken எடுத்துர்க்கனால நான் அரை முடி தேங்காய் எடுத்துர்க்கேன். நீங்க chicken அதிகமா எடுத்தீங்கன்னா தேங்காயை அதிகப்படுத்திக்கோங்க. தேங்காயை நான் ஜார்ல சேர்த்து விட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் இந்த தேங்காயோட சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. மொத்தமா தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சாதான் சீக்கிரமா நல்ல பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுடும். சிக்கன் சால்னா செய்யறதுக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு அரைக்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி செலவாச்சு. கொஞ்சம் நல்லா லூஸா தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப திக்கா நான் அரைக்கல. இப்போ இந்த மசாலாவை வச்சு தான் நாம சிக்கன் சால்னா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சிக்கன் சால்னா பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்ட சோம்பு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆ கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நான் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வர அளவுக்கு வதக்கிக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எப்போவுமே வதக்கும் பொழுது ஹை ஃப்ளேமில் வச்சா தான் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்து விட்டுடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. உப்பு தேவையான அளவு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டு கலந்து விட்டாச்சு. மசாலா சேர்க்கும் பொழுது எப்பவுமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்ல எலும்பு பீஸாக எடுத்துக்கோங்க. சால்னாக்கு எப்போவுமே எலும்பு பீஸு, இந்த மாதிரி கழுத்து பீஸு, தோலோடு இருக்கிற பீஸு, இந்த மாதிரி இருக்கிற பீஸு தான் நம்ம சால்னாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் மஞ்சள் பொடி போட்டு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நீச்சி வாடெல்லாம் இருக்காது. மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் சேர்த்து விட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த அரைச்ச இந்த மசாலாவையும் அதில் சேர்த்து விட்டுடலாம். மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச மசாலாவை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் சிக்கனோடு சேர்த்து வதக்கியாச்சு. பாருங்கள், அதில் இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நாம் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். சால்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம சிக்கன் வேறு வேக விடணும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்ச அந்த ஜார்லேயே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். இன்னும் கூட 1 டம்ளர் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும், சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சால்னா கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு குறைச்சிக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகும். சிக்கன் சால்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முறை இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுடுங்க. விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். சிக்கன் வேகணும், அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு விடுறோம். சிக்கன் சால்னா மூடி போட்டு விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றி விட்ட எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரத்தில் அப்படியே ஒதுங்கியிருக்கு. சால்னா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு திக்னஸ் நீங்கள் வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு விட்டுக்கலாம். சிக்கனை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு இந்த அளவு திக்னஸ் போதும். இப்போ கடைசியாக நான் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. எதுக்காக சிக்கன் சால்னா நம்ம தண்ணியாக வைக்கிறோன்னா, அந்த பரோட்டாவில் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் தண்ணியாக வைக்கிறோம். கொத்தமல்லி தழையை நான் தூவி விட்டுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சிக்கன் சால்னா ரெடி. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் சால்னா செஞ்சு பாருங்கள். இது பரோட்டாக்கு மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட அந்த சிக்கன் சால்னா நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பரோட்டாக்கு சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சிக்கன் சால்னா நம்ம தண்ணியாக வைக்கிறோம். சிக்கன் சால்னா ரெடி. சிக்கன் சால்னா வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.